ஹலோ மக்களே, நான் உங்கள் கேம் சேஞ்சர். நீங்கள் வாலிபால் கற்றுக்கணுமா? டே 2 வாங்க பார்க்கலாம். ப்ரோ, நீங்கள் இன்றைக்கி தான் வாலிபால் ஆட போகிறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் எதுமா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பிங்கர், செகண்ட் அன்ட்ராம், மூணாவது அட்டாக்குக்கே போகணும். டேரக்ட் நீங்கள் அட்டாக் போனீங்கன்னா உங்கள் கேம் கண்டிப்பாக ஸ்பால் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பிங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து அன்ட்ராம் கற்றுக்கோங்க, அடுத்து அட்டாக் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்பிங்கர் அன்ட்ராம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே லிப்ரோ பொசிஷனுக்கு நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். ஆனால் அட்டாக் வந்து வேறு பொசிஷன் வந்து நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மூணை போட்டு நீங்கள் குழப்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேம் கண்டிப்பாக உங்களால் லாஸ்ட் வரை கற்றுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பிங்கர் கற்றுக்கோங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்பிங்கர் தான் பார்க்க போறோம். அதாவது பிகினர்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கத்துக்கணும் சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பிங்கர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்க குழப்பம் என்னன்னா, ப்ரோ பாலை நம்ம செட் பண்ணும்போது எத்தனை விரல் படணும்? கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது இந்த 10 விரலுமே கண்டிப்பா பால்ல ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்த 10 விரலுமே பால்ல கண்டிப்பா படணும். அது நீங்க விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க தெரியுமா? பெரிய செட்டர் ஆகலாம், இல்லாட்டி பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகும்போது நீங்க இந்த 3 கை டனால தான் இந்த 6 இந்த கையில 3 விரல், இந்த கையில 3 விரல், இந்த மாதிரி கூட நீங்க ஸ்டைலா பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது இந்த 10 விரலும் கண்டிப்பா பால்ல படணும். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. போக போக உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி ஸ்டைல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, பாலை மேல பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி கையை வீசி பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ரொபோஷனலா கரெக்டான ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பால் இங்க. சரிங்களா? உங்க கை நீங்க சைட்டா பாலை பிடிக்கிறீங்க. ஆனா பால் வந்து உங்க நெத்திக்கு நேரா தான் வந்து நிக்கணும் பால். சரிங்களா? இந்த நெத்தி இருக்கா, நெத்திக்கு நேரம் தான் இப்படி பால் வரணும். அதை விட்டு என்னன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வரைக்கும் கையை கொண்டு வந்து இப்படி தள்ளினீங்கன்னா இது கேரி இல்லாட்டி ரெஸ்ட்னு கொடுத்துருவாங்க. கரெக்டான ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்றுக்கோங்க, கையை நல்லா முடிஞ்ச அளவுக்கு சைட் பண்ணிக்கோங்க. இந்த மணிக்கிட்ட அப்படியே சைட்டாக இருக்க மாதிரி பண்ணிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் நெத்திக்கு நேரு. இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மைக்கில் நீங்கள் மடக்க தேவையில்லை. இந்த டோ இருக்கு தெரியுமா, உங்கள் டோ, இதை மட்டும் இப்படி லைட்டாக மூவ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த பாடி ஸ்டைல் வந்துடும். அடுத்து உங்கள் லெக் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னே வச்சுக்கோங்க. ஃபுல்லாலாம் வைக்கணும் கிடையாது. கொஞ்சம் முன்னே வச்சுக்கிட்டு இந்த லெக்கல் கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிட்டிங்கனால உங்களுக்கு வந்து ஸ்பீடு மூவ்மெண்ட் வரும். ஒரு பால் அங்கே போதுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக போய் பண்ணிக்கலாம். உங்களால் மேக்ஸிமம் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான் மூவ் பண்ணி உங்களால் பால் செட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சென்டரில் தான் நிற்பீங்க. அந்த போஸ்ட்டு டு இந்த போஸ்ட்டு உங்களுக்கு வெறும் 1 2 3 இங்கே வந்து நீங்கள் செட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே பால் அவுட்டு தான். அப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்பு ட்ரை பண்ணவே வேண்டாம். பேசிக்காக 3 ஸ்டெப்பு தான் நம்ம செட்டு மூவ் பண்ணி போட போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நிற்கும் போது இந்த ஒரு காலம் முன்னே வச்சுட்டு இந்த பொசிஷனில் நின்னீங்கன்னா உங்களால் ஈஸியாக பாலை போய் செட் பண்ணி ஈஸியாக வந்துடும். அதுக்காண்டி தான் இந்த பாடி ஸ்டைல மூவ்மெண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ பால் உங்களை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு காலம் முன்னூற்றிக்கு வச்சுக்கிறீங்க, லைட்டாக பெண்ட் பண்ணுறீங்க, பாலை உங்கள் நெத்திக்கு நேரம் வரத மாதிரி பொசிஷனில் போய் நின்றுக்கிறீங்க. நின்றுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சொன்ன 10 விரல் படுற மாதிரி பண்ணிட்டு இந்த லைட்டாக அப்படி உங்கள் நெத்தி நேரம் பால் வருதா, இப்போ நான் ஒரு பால் போட்டு கட்டுறேன் பாருங்க. இவ்வளோதான். இந்த ஸ்டைலை மட்டும் ட்ரை பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாகவே வந்துடும். அடுத்து உங்கள் ஸ்பிங்கருக்கு தேவையான பவர் ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நார்மலாக புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க தெரியுமா? அந்த மாதிரி போடும்போது நம்ம எப்படி நார்மலாக கையை விரிச்சு வச்சு போட முடியுமா? இதில் கொஞ்சம் கையை விரிச்சு வச்சு கையை அப்படி மேலே தூக்கிக்கிட்டு ஒரு 10 புஷ்அப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பொசிஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பாலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 10 விரல் படம் மாதிரி பாலை வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிங்கரை பண்ணணும் கிடையாது. நல்லா பால் அப்படி விரிச்சு உங்கள் விரல் 10 விரல் விரிச்சாலே போதும். இந்த மாதிரி நார்மலாக புஷ்அப் பொசிஷன் வந்துக்கோங்க. இதில் ஒரு 10 ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக 3 இல்லாட்டி 2 டேஸ் கண்டினியூவாக பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்பிங்கர் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நீங்கள் ஸ்பிங்கர் பண்ணும்போது உங்கள் விரலுக்கு வலி இருக்கும் தெரியுமா? அந்த வலி வராமல் கொஞ்சம் டவுன் ஆகும். இப்போ உங்கள் செட்டிங்குக்கும் சரி ஸ்பிங்கருக்கும் நீங்கள் ஒரு பாடி ஸ்டைல் கொண்டு வரணும்னா இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால். சரிங்களா? 10 விரலும் பால் படணும். இதில் வந்து உங்கள் உள்ளங்கை வந்து பாலில் டச்சே ஆகக்கூடாது. ஆனால் உங்கள் ஸ்பிங்கர் மட்டும்தான் டச் ஆகணும். குறிப்பாக இந்த பாலை போடணும்னா கேட்ச் பிடிக்கும்போது உங்கள் உள்ளங்கை படாமல் உங்கள் ஸ்பிங்கரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு 2 ஒர்க் அவுட் சொல்லி தரேன். இதை கரெக்டாக பண்ணுங்க. இந்த பாடி ஸ்டைல் ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இப்படி பென் பண்ணுங்க. பென் பண்ணிட்டு ஸ்பீடாக போட்டு இப்படி கேட்ச் பிடிங்க. சரிங்களா? உங்கள் 10 ஸ்பிங்கரில் மட்டும் பிடிங்க, வேற எதுவுமே யூஸ் பண்ணாங்க. அது உள்ளங்கை படவே கூடாது. 10 ஸ்பிங்கரில் மட்டும் இப்படி கேட்ச் பிடிச்சிட்டே இருங்க. அடுத்து இதே பொசிஷன் என்ன பண்ணுறோம்னா, இப்போ மேலே போட்டு நம்ம கேட்ச் பிடிக்கணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதான். அடுத்து இதே மூவ்மெண்ட்ல தான் இப்போ ஒரு கால் முன்னே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணுங்க. கேட்ச் பிடிக்கணும். சரியா? அடுத்து இதே மூவ்மெண்ட்ல இப்போ மேலே கேட்ச் பிடிக்கணும். சரிங்களா? இதை ரெகுலராக பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்பிங்கர் சரி செட்டிங்க்கும் அந்த பாடி ஸ்டைல் ஈஸியாக வந்துடும். அடுத்து ப்ரோ இதே மாதிரி ஒரு செவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஸ்பிங்கருக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி ஒரு பெயின்ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். இதை கண்டினியூவாக 30 செகண்ட் இல்லாட்டி 60 செகண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. இதுவுமே நம்ம சொன்ன மாதிரி 10 விரல் கண்டிப்பாக பால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மூவ்மெண்ட்ல வச்சுக்கிட்டு எவ்வளோ முடித போர்ஸா பால் ஆட்டிங்க. சரிங்களா? பெயின் இருக்கதான் செய்ய போகிறோம். ஆனால் கண்டிப்பாக விட்டுட்டே இருங்க. வலி இல்லாமல் எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருங்க.
இது பண்ணும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம் ஒடிதுமே வலிக்க தான் செய்யும். ஆனால் கண்டினியூவாக ட்ரை பண்ணிட்டே இருங்க. 1 இல்லாட்டி 3 நாள் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக நீங்கள் ஸ்பிங்கர் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகலாம். அடுத்து அதே இல்லை என்ன போச்சுன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பாடி ஸ்டைல் பண்ண தெரியுமா, அந்த பாடி ஸ்டைலை வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நெத்திக்கு நேர பால் சரிங்களா, இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த அளவு பக்கத்தில் நின்று இந்த மாதிரி ஸ்பீடாக உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பாலை மட்டும் தான் பார்க்கணும். வேறு எதுவுமே நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணவே கூடாது. எவ்வளோ முடிஞ்ச ஸ்பீடாக இந்த மாதிரி சரியா, ஃபுல் ஃபோக்கஸ் பால் மேலே வச்சுக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்க. எதையுமே நீங்கள் சேடு அந்த ஒரு மாதிரி கஷ்டப்படுறோம் வலிக்கும் அந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரமாக வாலிபால் பிளேயராக ஆகலாம். கஷ்டப்பட்டீங்கன்னா ரொம்ப ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுக்கு வாலிபால் வெறுத்துரும். அடுத்து வாலிபால் விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆனால் கஷ்டப்பட்டு உடம்பு வலிக்க பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் பிளேயராக மாறதை யாராலுமே தடுக்க முடியாது. இன்னைக்கு வீடியோ அது போதும் ப்ரோ. நீங்கள் கண்டினியூவாக 3 days பண்ணுங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. மறக்காமல் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. அதை மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். பை பை, see you guys.